இந்த சிச்சுவேஷன்ல என்ன வேணா தோணலாம்ல. என்ன வேணும்னாலும்னா என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஏன் நான் அப்படி சொல்லக்கூடாதா? அதெல்லாம் உங்க இஷ்டம். ஆனா இப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா என்ன? நானும் அதை பத்தி கேர் பண்ணிக்காம தான் இருந்தேன். ஆனா இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு முடிவை எடுத்துதானே ஆகணும். ஓ ஆமா ஐலி, நானும் எத்தனை நாளைக்கு தான் தனியாவே இருக்கிறது? எனக்கு ஒரு துணை வேண்டாமா? ஓஹோ, ஏன் ஐலி, உனக்கு தனியா இருக்குமேனு எதுவுமே தோணலையா? என்ன பதிலையே காணோம்? எனக்கு பதில் சொல்ல இஷ்டம் இல்ல. அப்புறம் ஏன் நீ என்ன மட்டும் கேட்ட? உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு நீங்க சொல்லவே இல்லையே. சரியான ஆள் தான். எனக்கு தொல்லை வலிக்குது. முதல்ல பைக் எடுங்க. நான் அவன்கிட்ட பேச்சு கொடுத்தேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வண்டி எடுங்க முதல்ல. போலாமா? போலாமா? சிவா, அக்கா, உட்காரு. ஐலி ஏன் இவ்வளவு வேகமா போறா? பாக்க ஏதோ கோவமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லக்கா, நார்மலா தான்க்கா போனா. எனக்கு ஒண்ணு அப்படி தெரியலையே. டேய், உண்மையை சொல்லுடா. ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா? அக்கா இல்லக்கா, அவன் நார்மலா தான் இருக்கா. வரும்போது கொஞ்சம் லேசா தலை வலிக்குதுன்னு சொன்னா, மேபி அதனாலதான் அப்படி போயிருப்பான்னு நினைக்கிறேன். இத பாரு சிவா, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். ஆனா அது கொஞ்ச நேரத்துல சரியாயிடணும். அத பாத்துக்கோங்க. ஐயோ அக்கா, நான் தான் எதுவுமே இல்லைன்னு சொல்றேன்ல. நீங்க வேணா ஐலியவே கூப்பிட்டு கேட்டு பாருங்க. டேய் கபிலா, உட்காரு. நான் உன்ன உட்காருன்னு சொன்னேன். கபிலா, என்னடா இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் இப்படி முறைச்சு பாத்துக்கிறீங்க? டேய், உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இப்படி பார்க்கும் போதெல்லாம் முறைச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? சித்தப்பா விஷயத்துல என்ன வேணாலும் நடக்கட்டும், சிவா யாரா வேணாலும் இருக்கட்டும். ஆனா இவனுங்களை இப்படியே விட்டா காலம் முழுக்க எதிரி மாதிரி தான் இருப்பானுங்க. அதுக்கு மட்டும் விடவே கூடாது. ஏன் கபிலா, நீங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல தானே படிச்சீங்க? டேய், ஒன்னதான்டா கேக்குறேன், சொல்லு. அக்கா, நான் போறேன்க்கா, எனக்கு வேலை இருக்குக்கா. எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். இந்திராணி மேல இருக்கிற நம்பிக்கையில தான் இங்க நான் எடுத்துட்டு வந்தேன். பாவை குட்டி, வா 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 வா, ஓடியா 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 ஓடியா. பாவை குட்டி, அப்பாக்கு என்ன செல்ல குட்டி, நானு இங்க வந்திருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்படி இங்க வந்த? ஓ, இவங்கள பார்த்து வந்துட்டியா? சரி சரி. பாவை, 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 பாவை,
சொல்றேன்ல சொல்றத கேளு. பாவை வா நான் சொல்றத கேளு இந்திரா. விடு. இந்திரா அம்மா சொல்றத கேளு. சொல்றேன்ல, விடு. குழந்தைய வா. இழுக்காத. வா பாவை. இங்க வராதீங்கன்னு சொன்னா உங்க மண்டையில அது ஏறவே ஏறாதா? எதுக்கு இப்படி திரும்ப திரும்ப இங்க வந்துட்டு இருக்கீங்க? எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான். உங்களை தான் சொல்லணும். பாவை நீ வா. ஹலோ மேடம். மேடம் நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல. அயலியையும் சிவாவையும் என் என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்ண வந்தேன். நான் வந்த வேலை முடிஞ்சது. வரட்டுமா? நான் வரேன்.